இங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள மேப்ப பார்த்து போயிட்டு இருக்கும் போது நதியை கடந்து போகணுங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது என்னன்னு திரும்பி பாக்குறப்ப அங்க நிறைய காட்டுவாசி மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்ததுமே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேக்ல இருக்கிற ஒரு படத்தை எடுத்து இதுதான் நான் பின்னாடி நிக்கிறது எல்லாமே நீங்க தான்னு காட்டுறான். அவங்களும் இவன் இந்த நதியை கடந்து வர்றதுக்கான ஒரு பாதையை செட் பண்ணி தராங்க. அதுல இவனும் நடந்து கடந்து வரான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இவனை ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. அந்த ஊரோட தலைவரும் இவருதான் நம்ம ஊருக்கு வந்த புது டீச்சர்னு சொல்லி இவர் தங்குறதுக்கான ரூமையே செட் பண்ணி தராங்க. இவன் நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்ததும் இவன் பல்லு விளக்குறதையும் குளிக்கிறதையும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இவன் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நான் படிப்பு சொல்லி தரதுக்காக வரான். ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்னா வேற உட்கார்ந்து இருக்காங்க. இவனும் அவங்களுக்கு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற ஒரு பெரியவர் இவன் கிட்ட இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னு தெரியாம இவனே ஆச்சரியப்பட்டு நிக்கிறான். இவங்க எல்லாருக்கும் பேசிக்னா தெரியும்னு அடுத்தடுத்து நடத்துறப்ப இவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நடத்திடுறான். இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை ஒரு மரத்துல கட்டி வச்சிடறாங்க. 15 நாள்ல நீ நல்லா இங்கிலீஷ் படிச்சுட்டு நாங்க வைக்கிற எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணாதான் இந்த இடத்தை விட்டு நாங்க உங்களை விடுவோம்னு சொல்லிடுறானுங்க.